பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் டீஸ்பூன் உடைச்ச கடலை, 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் தேங்காவாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பொட்டுக்கல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், தேங்காய் தான் இதில் அதிகமாக இருக்கணும். வாங்க இதை அரைச்சிடலாம். நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா துருவியாச்சு. இப்போ நம்ம உடச்சக்கல்ல பச்சை மிளகா எடுத்து வச்சுருந்தெல்லாம் போட்டுடலாம். இஞ்சியை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னி இந்த ஸ்டேஜில் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிடலாம். பேன் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சோன்னு கடுகு போட்டுடலாம். காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். நம்ம கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். தாளிச்சதை சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அமுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.